டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. மண்பாண்டம் தயாரிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் மண்பாண்டம் தயாரிக்கிற உடைய நுணுக்கத்தை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கிரைண்டரை தான் எடுத்து மேலே ஒரு சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லைங்க, அது மேலே வச்சு என்ன கடையில் எம்சியில் வாங்கி ஃபுல்லாக ஒட்டிட்டேன் தட்டை. இப்போ ஓட்டும்போது இங்கே நீங்கள் வெயிட்டை மேலே க்ளே வெயிட்டை ஏற்றும்போது இங்கே சைடில் உரசும். என்ன அச்சிச்சு உரசுது, நம்ம ஃபெயிலியருங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்கள் அந்த சென்டர் பண்ணி அந்த க்ளேவை என்ன சென்டர் பண்ணி நீங்கள் அந்த க்ளேவை பிளேட்டில் பேலன்ஸ் பண்ணுற நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் என்ன அப்படி தான். தண்ணியை நல்லா கையை ஃபுல்லாக நினச்சிக்கோங்க. க்ளேவை எடுத்து சென்டராக வைங்க, கண் மதிப்பில் சென்டராக வைங்க. வச்சுட்டு முதல்ல சென்ட்ரு பண்ண கற்றுக்கணும். அதாவது எக்ஸென்ட்ரிக்கு விலகி சுற்றும் க்ளேவை நீங்கள் வச்சோன்னே அது எப்படி சுற்றிட்டு போகட்டும். நீங்கள் ஒட்ட வச்ச மேலே அந்த பேட்டரி வீல் நீங்கள் கடையில் வாங்கினா 20,000 30,000 பாங்க. என்ன நீட்டாக போங்க, பழைய மார்க்கெட்டில் ஒரு 600 500 ஒரு கிரைண்டரை வாங்குங்க. சாப்பிட்ற தட்டை தூக்கி மேலே கவுத்துங்க, எம்சியில் போட்டு ஒட்டுங்க, முடிஞ்சு பாருங்கள். அந்த வீல் 3 அந்த விரல் தான் நம்ம பாட்டரி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியங்க. சப்போஸ் இந்த ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு இதாக இருக்குது, ஏதாவது எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஒரு ஃபிங்கர் நல்லன்னா கூட இன்னொரு ஃபிங்கரில் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் இந்த ஆள்காட்டி விரலும் இந்த தம்பு விரல் மட்டும்தான் நீங்கள் கட்டை விரலை மட்டும் உபயோகப்படுத்துங்க ரைட் சைடில். லெஃப்ட்டில் தாங்க ஃபிங்கர்ஸ்க்கெலாம் ஒர்க் இருக்குன்னா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எப்படி சுற்றுது, வலது நோக்கி சுற்றுது இல்லையா, இடம் நோக்கி சுற்றலை, வலது நோக்கி சுற்றுது. அப்போ வலது கையில் நீங்கள் பானையோட வடிவத்தை அந்த விரல்களை கொண்டு வந்தால் என்னாகும், குத்தி கிழிச்சிரும். அந்த மேலே வச்சுருக்கிற அந்த களிமண்ணை குத்தி கிழிச்சு விட்டுரும். ஏன்னா வலது நோக்கி சுற்றுது. அப்போ இடம் நோக்கி சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வலது கை உபயோகப்படுத்தி பண்ண முடியும். வலது கையை எக்காரம் கொண்டு உபயோகப்படுத்தாதீங்க, ஒருபோதும் உபயோகப்படுத்தாதீங்க. அப்படின்னா குத்தி கிழிச்சு விட்ரும். இடது கையில் 4 ஃபிங்கர்ஸு அப்புறம் மேலே அந்த கட்டை விரல் எதுக்கு சார், என்னங்க நீங்கள் கட்டை விரலை சொல்லலைன்னா, கட்டை விரல் டெப்த்து கொடுக்கறதுக்கு. அதாவது உள் பாகம் இருக்குது இல்லைங்களா, அந்த பானையோ சட்டியோ உள் பாகத்தினுடைய அந்த உள்குழி ஏற்படுத்துறதுக்கு, உள்ளீடு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த கட்டை விரல். சரிங்களா? இப்போ என்னங்க களிமண்ணை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. பார்த்தீங்களா, அந்த கட்டை விரலை உள்ள அப்படி பிளஞ்சு, அதாவது அழுத்தி அதை கொஞ்சம் மடக்குனீங்கனாக்கா உள்கூடுன்னு சொல்லுவாங்க, அல்லது இன்டீரியர் அதனுடைய ஷேப்பு உங்களுக்கு உள்ளே கரெக்டாக வர்றதுக்கு இந்த கட்டை விரலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதுனா இந்த சிறிய சைஸு இந்த இதுன்னு சொல்லுவாங்க, பாலிகை அல்லது சின்ன தயிர் குடுவைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம இதில் செய்கிறோம். இந்த கிரைண்டரில் என்ன சார் செய்ய முடியும், இவ்வளோ தான் சார் செய்ய முடியும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இதில் நீங்கள் பெரிய பானையே செய்யலாம். அடுத்தடுத்து நான் செஞ்சு காட்டுறேன். என்ன இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட்டு ஃபிங்கரில் இந்த கடைசி விரல் சுண்டு விரல் கீழ்பாகத்திற்கு நடுப்பாகம் வரைக்கும் அந்த வளைவை கொண்டு வர்றதுக்கு, வெளிப்புற வளைவு இருக்குது இல்லைங்களா பானை, இந்த சின்ன குடுவையில். அடுத்தது நடுவிரல் எதுக்கு அப்படின்னா, மேலே அந்த கர்விங், அதாவது கழுத்து பாகம்னு சொல்லுவோம், இந்த நெக்கை கொண்டாடணும். அது மாதிரி தண்ணியை அடிக்கடி நீங்கள் ஒரு சொட்டு விடணும். ட்ரையாக வச்சுக்கிட்டு வரல சார், என்ன பாடம் செய்ய வரல, என்ன சொல்லி கொடுக்குறீங்க, அப்படி கிடையாது. அடிக்கடி தண்ணியை என்ன பண்ணணும், 2 சொட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா தான் அதனுடைய வடிவம் உங்களுக்கு கேட்ச் பண்ணாது. உங்கள் ஃபிங்கரை போய் அந்த களிமண் கேட்ச் பண்ணி அதனுடைய கான்சன்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க இல்லையா, மையத்தன்மை, அது விலகாமல் இருக்கும். அப்படி தண்ணியை விடாமல் கையும் வெட்டாக வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா மையத்தன்மை விலகிடும். அப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸ் இப்படி தாங்க கட்டை விரல்களை வச்சு ஆள்காட்டி விரலையும் வச்சு எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் கீழே இப்போ தண்ணி விட்டுக்கோங்க. உள்பாகம் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபிங்கர்ஸை வச்சு
உள் பாகத்தை நீங்கள் சரி பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரிசிட்டி போயிடும், விலகி போயிடும். இங்கே பாருங்க, இப்போ விலகிருச்சு. இப்போ தெரியுதுங்களா? இங்கே பாருங்க எப்படி சுற்றுது பாருங்கள், தெற்க வடக்கான் சுற்றுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ கிளையை வந்து அதுலேருந்து இது பண்ணி எக்ஸென்ட்ரிசிட்டி ஆகி விலகி சுற்றி அந்த கையில் கிழிச்சு, அதாவது விரல்கள் வலது கை விரல் போய் அந்த இதை கிழித்து கிளையை கிழிச்சு விட்டு கையில் ஏறிடும். அதுக்கு தான் சொல்கிறது, என்ன சொல்கிறேன், லெஃப்ட்டு கை என்றைக்குமே லெஃப்ட்டு கையை வந்து விளிம்பு, அந்த விளிம்பை சரி பண்ணுறதுக்கு வச்சுக்கிடலாம். என்ன, இடது கை விளிம்பு அந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரல் இதெல்லாம் கட்டை விரல் டெப்த்து கொடுத்துக்கலாம். என்ன, இடது கையில் தான் நீங்கள் அந்த விரல்களை பயன்படுத்தி, ஏன்னா இது வலம் நோக்கி சுற்றுது, டில்ட்டிங் பை கிளாக் வைஸ், சரிங்களா, வலம் நோக்கி சுற்றுது. அதனால் இடது கை விரல்களை வெளிப்புற வடிவம் கொண்டாடுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு விரல்களையும் நடுவிரல், மோதிர விரல், சென்டர் ஃபிங்கர், அதாவது மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், இண்டக்ஷன் ஃபிங்கர், இதெல்லாமே வெளிப்புற வடிவம் கொண்டாடுறதுக்கு. என்ன, தம்ப் ஃபிங்கர் வந்து உள்ள டெப்த்து கொண்டாடுறதுக்கு. ஸோ இப்படி விலகிருச்சுனாலும் உங்களால் கரெக்டான சென்டர் கொண்டு வர முடியும். எப்போன்னா உங்களுக்கு அதிகப்படியான பொறுமை தேவை. இந்த பாட்டரி வேலை செய்கிறவங்களெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, பானை செய்கிறவங்கள. அப்படியே அழகாக ஒரே இதில் ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே ஒரு நிமிஷத்தில் பானை உருவாயிடும். எப்படிங்க உருவாகும்? இவ்வளோ இருக்குங்க விஷயம். நீங்கள் வந்து முதல்ல சென்டருங்க பாருங்கள், நான் கரெக்டான வடிவத்தில் சென்ட்ரு கொஞ்சம் நம்மளுடைய விரல்களை கவனமாக இல்லைன்னாலும் அங்கே பாருங்க விலகிருச்சு, விலகி போச்சா. இப்போ நீங்கள் திரும்ப கலைச்சிட்டு, என்ன, திரும்ப புறத்தையும் கலைச்சிட்டு முதலேருந்து தான் செய்யணும். நீங்கள் திரும்பவும் அந்த வடிவத்தை கொண்டாடணும்னா கொண்டாடலாம். உங்களுக்கு அனுபவத்தில் தான் நீங்கள் எல்லா வித்தைகளையும் செய்ய முடியும். இந்த பானை செய்தல், பானை செய்கிறதுங்கிறது எத்தனை வருடங்களாங்க நம்ம தென்னகத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் இந்த மாதிரி பானை செய்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ வருஷங்களாக தான் சார் நம்ம இதில் இருக்குது அப்படிங்கிறது யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன, பானை செய்கிறனுடைய நுணுக்கமே அனுபவம் தாங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்து முதல்ல சென்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக முதல்ல அதை வச்சிடுறீங்க களிமண்ணை. அதுக்கப்புறம் நீங்கள் கையை அப்படியே அதன் மேலே வந்து கையை அப்படியே பொறுமையாக வச்சுருந்து அதை வந்து அப்படி முதல்ல மையத்தில் வந்து ஒரு கோன் ஷேப்பில் நீங்கள் வந்து முதல்ல அதை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் அந்த வெளிப்புற வடிவத்துக்கோ உள்புற வடிவம் கொண்டாடுறதுக்கோ போகணும். இங்கே பாருங்க, இதை வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே கரெக்டாக பொறுமையாக நீங்கள் வந்து அந்த இதை வந்து சென்டரை வந்து பிடிக்கணும். இப்போ சுண்டு விரலை வச்சு கீழ்ப்பக்கத்தில் வடிவம் கொண்டு வந்துக்கலாம். இது எக்ஸென்ட்ரிக்காக ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து நீங்கள் அந்த கழுத்து பாகம் இதை ரொம்ப எக்ஸென்ட்ரிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு விரலை கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டீங்க பாருங்கள், எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? என்ன காரணம் தெரியுமா? வலது விரலை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மடக்கி விட்டேன், பக்கத்தில் கொண்டு போயிட்டேன். வலது கை விரல்களை பக்கத்தில் கொண்டு போய் அதை வந்து நெருக்கி கொண்டு போனோடனே வலம் நோக்கி சுற்றுறதுனால கிழிச்சு விட்டுருச்சு அந்த கிளேவை. இதை நான் எதுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டில் என்றைக்குமே நிற்கணும். அதுக்கு அதை தந்திரவாடி சொல்கிறேன். இப்போ திரும்ப என்ன செய்யணும், மொத்தத்துக்கு அப்படியே ஒரு கோன் ஷேப்புக்கு பாருங்க எப்படி எக்ஸென்ட்ரிக்கு, அதாவது விலகி சுற்றுது பார்த்தீங்களா அந்த களிமண். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை கரெக்டாக பிடிச்சி வெறுமையாக அப்படின்னு நீங்கள் வச்சு கையை வச்சு அப்படியே தண்ணியில் நல்லா முக்கிட்டு கையை அப்படியே வச்சு அப்படியே இது பண்ணிங்கனாலும் அது கரெக்டாக சென்டருக்கு அதே வந்துடும். நீங்கள் எதுவும் சென்டருக்கு என்ன சார் கொண்டு வந்து காலை அடக்கிற மாதிரி கொம்பை பிடிச்சி இழுக்க நம்ம சார்லாம் கிடையவே கிடையாது. பொறுமையாக அப்படியே நீங்கள் 10 விரல்களையும் அதன் மேலே தண்ணியை நல்லா டிப் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கனாலே அது என்ன ஆயிரும், சென்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? அப்புறமே அந்த கரெக்டாக அந்த கோன் ஷேப்பு சென்டரில் நின்று கரெக்டாக சுற்றுது, எக்ஸென்ட்ரிக்கு இல்லை, கரெக்டாக தான் சுற்றுதுன்னு பிற்பாடு கட்டை விரலில் மட்டும் முதல்ல உள்ள ப்ளஞ்சு, அதாவது அழுத்துங்க. கட்டை விரலில் ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா ப்ரெஷர் கொடுங்க. கொடுத்து அது மட்டும்தான் உள்ளே நல்லா ஃபுல்லாக ஆழத்துக்கு போகட்டும்.
அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவும் செய்ய வேணாம். அது மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ளே போனால் போதும். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தாங்க, கைவினைப் பொருள் தயாரிக்கிறதுக்கு டூல்ஸு நீங்கள் போய் விலை கொடுத்து நிறைய வாங்கி வச்சுக்காதீங்க. பிகினராக இருக்கீங்களா, ஆரம்ப நிலையில் இருக்கீங்களா, நீங்களே அதை வந்து பழைய மார்க்கெட்லேயோ எங்கேயோ வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கிரைண்டர் கிடைக்கும். பழைய கிரைண்டரை வாங்கி நான் சொன்ன மாதிரி தட்டு எடுத்து கவுத்து போட்டு எம்சியில் போட்டு ஒட்டி செஞ்சு பாருங்கள். முதல்ல சின்ன சின்ன சட்டிகள், சின்ன சின்ன மூடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அனுபவத்தை வச்சு உங்களுக்கே வந்துடும். ரொம்ப நன்றி, பொறுமையாக பார்த்துருக்கீங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் கீழ்ப்பாகம், நடுவிரல் மத்தியம பாகம், மேலே உள்ள ஆள்காட்டி விரலில் நடுவிரல், இதெல்லாம் வந்து அந்த நெக்கு பாகத்தை கொண்டு வரதுக்கு பயன்படுத்தலாம். அனுபவத்தில் தான் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோவை போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், களிமண் சார்ந்து போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.